ஆடியோ புக்ஸ், ஆடியோ ஸ்டோரிஸ் நிறைய கேட்டிருப்பீர்கள். அந்த வரிசையில் இது ஒரு புது முயற்சி. கதையின் நம்பகத்தன்மையை அதிகரிக்க மற்றும் கதையை சுவாரஸ்யப்படுத்த வசனங்களை நடிகர்களே இங்கு பேசுகிறார்கள். கேட்டு ரசியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். இப்போது கதைக்கு செல்லலாம் வாருங்கள். அன்னபூரணியம்மாளின் குடும்பம்தான் இந்த கதையின் முக்கிய களம். அந்த குடும்பத்திற்குத்தான் கதையின் நாயகியான கௌரி அன்னபூரணியின் மருமகளாக வரப்போகிறாள். அன்னபூரணியம்மாள் கௌரியை மருமகளாக தேர்ந்தெடுத்த தருணம்தான் அன்னபூரணியின் குடும்பத்தில் மட்டுமல்ல, கௌரியின் வாழ்க்கையிலும் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த ஒன்று எனலாம். அந்த தருணம் ஒரு கல்யாண வீட்டில் நடந்தது. அன்னபூரணியம்மாள் என்றால் அந்த ஊரில் மிக பிரசித்தம் மற்றும் மரியாதைக்குரிய பெண்மணி. அன்னபூரணிதான் அந்த ஊரில் உள்ள பெரும்பாலான குடும்பங்களுக்கு பாதுகாவலர் போன்றவள். அவளுக்கு அவர்கள் கொடுக்கும் மரியாதையும் தனி. இப்போதும் அன்னபூரணியின் வருகைக்காகத்தான் அவளது உறவினரான ஒரு கல்யாண வீடு காத்திருக்கிறது. குங்குமம் கேட்டேன், அப்புறம் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வாங்கோ. சம்பந்தி, அன்னபூர்ணியம்மா வர்றாங்க தானே? கண்டிப்பா வர்றாங்க சம்பந்தி. உள்ளூர்லயும் சுத்துப்பட்டுலயும் அவங்க தான் பெரிய குடும்பம், நமக்கும் சொந்தம். வர்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வார்த்தையை மீற மாட்டாங்க. அவங்க இங்க வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை சிறப்பிக்கிறது நமக்கு பெருமை. இப்ப வந்துருவாங்க சம்பந்தி. சந்தோஷம் சம்பந்தி. நீங்க போய் மத்தவங்களை கவனிங்க. சரி. அன்னபூரணியம்மா வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? சொன்ன பாத்தீங்கல்ல, வந்துட்டாங்க. வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. வாங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க. அம்மா, டீ காஃபி இல்ல ஏதாவது? இல்ல அன்னபூரணிக்கு கணவர் இல்லை, 3 மகன்கள், கூடவே அவளுடைய 2 தம்பிகள். அனைவரும் அன்னபூரணியுடன் ஒரே வீட்டில்தான் உள்ளனர். அதில் மூத்தவர் ராசையாவுக்கு திருமணமாகி அபர்ணா என்று ஒரு மகள் இருக்கிறாள். 2வது தம்பி மூர்த்தி இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இப்போது இந்த கல்யாணத்திற்கு தனது பெரிய தம்பியின் மனைவி பாக்கியம், பாக்கியத்தின் மகள் அபர்ணா ஆகியோருடன் இங்கு வந்திருக்கிறாள். இவர்களுடன் அன்னபூரணியின் 2வது தம்பியான மூர்த்தி மற்றும் தனது இளைய மகன் செந்தில் இருவரும் வந்துள்ளனர். இதில் செந்தில்தான் இக்கதையின் நாயகன். தனது தாய் மாமன் மூர்த்தியை நண்பனாக பாவிப்பவன். ஊரில் எந்த விசேஷம் என்றாலும் தனது குடும்ப உறுப்பினர்கள் சிலராவது தன்னுடன் வரவேண்டும், அதுதான் மற்றவர்களுக்கு நாம் தரும் மரியாதை என எண்ணுபவள் அன்னபூரணி. அதனாலேயே தான் எங்கு சென்றாலும் தன்னுடன் வீட்டு நபர்களை அழைத்து வந்து விடுவாள். இப்போது அவளுடன் வந்திருக்கும் அபர்ணா வேண்டா வெறுப்பாய்தான் வந்திருக்கிறாள். இங்க பாரு, டிரைவர் இல்லன்னு சொன்னதுனாலதான் நான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். இல்லன்னா வந்திருக்கவே மாட்டேன். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியாதுமா. இதுங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அத்தை எப்படிதான் கொஞ்சம் கொலை வைக்கிட்டு இருக்காங்களோ எனக்கு புரியல. என்ன ரொம்ப சோதிக்காம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புற வழியை பாரு. அவங்க கிட்டயும் சொல்லு. ஏன் அத நீயே சொல்ல வேண்டியதானே? எனக்கு என்ன பயமா? நல்லா இருக்கீங்களா? நான் கேட்டுருவேன். பதிலுக்கு அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். அப்பர்ணா, அத்தை, பொண்ணுக்கு புடவை எடுத்தமே எங்க அது? ஆமா, உன்கிட்ட கொடுத்தல. சீக்கிரம் எடு. இதோ இதுலதான் இருக்கு அத்தை. அம்மா சீக்கிரம் எடுத்து கொடுமா. குடுக்குறேன். இரு, பொண்ணு ரூம் எங்க இருக்குன்னு கேளு. பொண்ணு கையில கொடுப்போம். சரிங்க அத்தாச்சி. ஏங்க அம்மா சொல்லுங்கம்மா, பொண்ணு ரூம் எங்க இருக்கு? மேல இருக்குமா? மேலங்களா? இவதாமா என் பொண்ணு யாழினி. ஓ, என்னங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும்மா. மகராசியா தீர்காயுசோட தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். ஆமா, இந்த பொண்ணு யாரு? நான் யாழினியோட ஃப்ரெண்டு. ஓ, புடவை சூப்பரா இருக்குங்க. உன் பேர் என்னம்மா? கௌரி. கல்யாண பெண்ணுக்கு சீர்தர சென்ற போதுதான் அன்னபூரணிக்கும் கௌரிக்கும் அறிமுகம் நடந்தது. அதை தூரத்திலிருந்து செந்திலும் மூர்த்தியும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். கௌரி,
நல்ல பேர் மாப்பிள கௌரி தான். வேறு கொஞ்சம் பழசா இருக்குல்ல? நீ என்ன ஃபாலோ பண்றதே உனக்கு வேலையா போச்சா? ஏன் மாப்பிள்ளைய நான் ஃபாலோ பண்ணாம வேற யார் ஃபாலோ பண்ணுவாங்க? உன இதை ஒன்று சொல்லிடு. அம்மா யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் யார் என்ன இதுன்னு பார்த்தேன். நீ பார்த்தத நானும் பார்த்துட்டு தான் வர்றேன். பார்த்துட்டேல? சரி, புடவை கட்டி விடுமா, நாங்க கீழே இருக்கோம். சரி, கட்டிட்டு வரல. அம்மா வராங்க, நீ போ. கௌரியை கண்டதுமே அன்னபூரணிக்கு மட்டுமல்ல செந்திலுக்கும் பிடித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். செந்திலுக்கு கௌரியை பிடித்துவிட்டது என்பதை மூர்த்தியும் அறிந்து கொண்டார். இன்னும் சற்று நேரத்தில் தாலி கட்ட வேண்டும் எனும் நேரத்தில்தான் அந்த திருப்பம் நடந்தது. ஐயோ ஐயோ இப்படி பண்ணிட்டானே. ஐயோ எல்லாரும் முன்னாடி இப்படி எங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டானே. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானே. இது இந்த ஊர்ல நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? சமந்தி சமந்தி என்னாச்சுங்க? என்ன பண்றதுன்னு தெரியலங்க. இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஐயோ ஐயோ. என்னங்க சொல்றீங்க? என் பையன் மெசேஜ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. என்னாச்சு? மோசம் போயிட்டம்மா. கடைசி நேரத்துல மாப்பிள்ள ஓடி போயிட்டாராமா. மாப்பிள்ள பையன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? இப்ப அசிங்கப்படுறது யாரு? எங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்ல பதில சொல்லுங்க. உங்களை சும்மா விட மாட்டேன். மாப்பிள்ளையின் விருப்பம் தெரியாமல் ஏற்பாடு செய்தவர்கள் அழுது புலம்ப பெண்ணை பெற்றவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியும் வேதனையும். போச்சுமா, எல்லாம் போச்சுமா. என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போச்சுமா. யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி என் பொண்ணு வாழ்க்கை பாழா போச்சே. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? குறிச்ச நேரத்துல இப்ப யாழினி கல்யாணம் நடக்கும். அப்போதுதான் கௌரியின் குரல் அனைவரையும் அமைதியாக்குகிறது. தான் தலைமை ஏற்று நடத்திருந்த திருமணத்தில் இப்படியாகிவிட்டதே என கவலையுடன் பார்த்து கொண்டிருந்த அன்னபூரணிக்கு ஆச்சரியம். கௌரி என்ன செய்ய போகிறாள் என பார்த்து கொண்டிருந்தாள். செந்திலும் தான். மாப்பிள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவங்க ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா, நீங்களும் உங்க பொண்ணோட விருப்பத்தை புரிஞ்சுக்காம இப்படி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்க. தப்பு பெரியவங்க மேலதான். பரமண்ண, இங்க வாங்க, மணவரையில வந்து உட்காருங்க. வந்து உட்காருங்கண்ணா. கௌரி வாங்க, உட்காருங்கண்ணா. உட்காருங்க, உட்காருங்கண்ணா. தனது தோழியின் மனதை மட்டுமல்ல அவளது குடும்பத்தையும் அறிந்திருந்த கௌரி எடுத்த நடவடிக்கை பெண்ணை பெற்றவர்களுக்கு புரியாத ஒரு திகைப்பை கொடுத்தது. பெண்ணின் தாயாரிடம் கௌரி, உங்க தம்பிதான். சின்ன வயசுல இருந்து யாழினிய விரும்பின ஆளு பரம அண்ணன் தான். பணமும் சொத்தும் உங்க கண்ணை மறைச்சதுனால இவங்க விருப்பம் உங்களுக்கு பெருசா படல. இப்போ கடவுளை தீர்மானிச்சிருக்காரு. இதுல இவங்க 2 பேருக்குமே பரிபூர்ண விருப்பம் இருக்கும். இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு சம்மதங்கிறதுனாலதான் அவங்க சைலண்டா இருக்காங்க. ஆனா நான் இப்ப இப்படி செய்யலனா என் ஃப்ரெண்டோட லைஃப் கேள்விக்குறியாயிடும். ஒரு பொண்ணு மத்தவங்க பொறாமப்படுற மாதிரி வாழணும்னு அவசியம் இல்ல. பெத்தவங்க பெருமைப்படுற மாதிரி வாழ்ந்தாலே போதும். என் ஃப்ரெண்டு அதை நிச்சயமா செய்வான். அப்போதுதான் தன்னையே கவனித்துக் கொண்டிருந்த அன்னபூரணியை கண்டவளாய் கௌரி பணிவு காட்டி மன்னிப்பு குரலில் பேசினாள். நான் ஏதாவது மரியாதை குறைவா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நல்ல காரியம் செஞ்சிருக்கம்மா. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையை உருவாக்கி தந்தது மட்டுமில்ல, ஒரு குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திருக்க. உறவுக்காரங்க கல்யாணத்தை நடத்த வந்த நான் தலை குனிஞ்சு போயிடாம ஏன் கௌரவத்தையும் காப்பாத்திருக்கேன். அதுக்கு நான் உனக்கு தனியா நன்றி சொல்லணும். ஐயோ, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. நல்ல நேரம் போறதுக்குள்ள உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா. காலையாய் நமக. கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாங்கல்யம் தங்கநாதேவ மரஜீவனே. கௌரியின் தோற்றம் மற்றும் அணுகுமுறையால் ஈர்க்கப்பட்டிருந்த அன்னபூரணி இப்போது அவளது துணிச்சலான
நேர்மையான செயலால் இன்னும் அதிகமாகவே விரும்பத் துவங்கியிருந்தாள். இன்னொரு பக்கம் தனது மாமா மூர்த்தியுடன் நின்றிருந்த செந்தில் கௌரியை காதலிக்கவே துவங்கிவிட்டான் என்பது அவரது முகத்திலேயே தெரிந்தது. மணவரையில் நின்றிருந்த கௌரி அருகே சென்று தைரியமாகவே தனது கருத்தை சொல்லவும் துணிந்தான். ஏங்க, நீங்க செம காரியம் செஞ்சிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. ஆக்சுவலா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேல சத்தத்துல நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. எனக்கு ஆக்சுவலா எனக்கு உங்களை எனக்கு அது எப்படி நான் சொல்றேன்? ஒண்ணும் இல்லைங்க, நான் அப்புறம் பேசுறேன். அவன் அவள் மீதான தனது விருப்பத்தை வெளிப்படையாய் சொன்னது மேள சப்தங்களுக்கு இடையே கரைந்து போனது. கௌரி அவனை பெரிதாய் கவனிக்கவில்லை. அவளுக்கு தனது தோழியின் திருமணம் அவள் விரும்பியபடி நடந்த மகிழ்ச்சி. மூர்த்தி மற்றும் பாக்கியத்திடம் பேசிய அன்னபூரணி தன் மனதில் இருந்த முடிவை வெளிப்படுத்தினாள். செந்தில் பேசிட்டு இருந்தானே அந்த பொண்ணு, ஆமாக்கா. நல்லா இருக்கால, நல்ல குணமாவும் இருக்கா. ஆமாக்கா. அவளை பத்தி கொஞ்சம் விசாரி. ஏங்கா? எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு மருமக வேணும். அத்தாச்சி, இவள மாதிரி என்ன? உங்களுக்கு ஓகேனா இவளே பேசி முடிச்சிடலாம். அவங்க அம்மா கூட இங்க வந்திருக்காங்க. அவங்க அம்மாவா? எங்க? அத்தாச்சி அவளை பார்த்த நேரத்திலேயே அத்தாச்சி மனசுல என்ன ஓடுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதான் அவளை பத்தி நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அந்த பொண்ணு கௌரிக்கு அப்பா இல்ல, அம்மாவும் ரொம்ப அப்ராணியா இருக்கு. பொண்ணுகிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. கௌரிக்கு ஒரு அக்கா இருக்கா, விதவையாகி வீட்டுக்கு வந்துட்டாலாம். ஒரு தங்கச்சி டவுன் காலேஜ்ல படிக்கிறாளாம். தம்பி ஒருத்தன் ஏதோ டிப்ளமோ முடிச்சிட்டு வேலை தேடுறானா. வாடகை வீட்டுல தான் இருக்காங்க. பொண்ணை பத்தி கேட்கலையா? என்ன படிச்சிருக்காளாம்? கேட்டேன் அத்தாச்சி. காலேஜ் முடிச்சிருக்கு. தாமரை மில்லுல அக்கௌண்டண்டா இருக்கலாம். ஆமா அத்தாச்சி, அங்கதான் வேலை பாக்குறாளாம். மாசம் 8000 ரூபாய் சம்பளமா. கிளம்பலாம். சரிங்க அத்தாச்சி. அன்னபூரணி பாக்கியம் மற்றும் அபர்ணாவுடன் வீட்டுக்கு கிளம்ப மூர்த்தி பரபரப்பாய் செந்திலை தேடினார். மாப்ள, நீ அந்த பொண்ணு மேல விருப்பப்படுறேன்னு தெரிஞ்சதுமே நான் தயாராயிட்டேன் மாப்ள. தூது போறதுக்கு, அன்னபூரணி அக்காவை எதிர்த்து மல்லு கட்டுறதுக்கு, ஊர்ல பஞ்சாயத்து பேசுறதுக்கு. யாரும் ஒத்துக்கலன்னா 2 பேருக்கும் கருப்பசாமி கோயில்ல கல்யாணத்தை முடிச்சு ரயில் ஏத்தி விடுறதுன்னு கற்பனையிலேயே சாகசத்துக்கு தயாராயிட்டேன். ஆனா அக்கா அதுக்கெல்லாம் சான்ஸே கொடுக்காம ஓகே சொல்லிடுச்சு. சரி விடு, அந்த பொண்ணு சைடுல உனக்கு ஓகே சொல்லணும், அவ்வளவுதானே? மாப்ள, உன்னை எந்த பொண்ணாவது வேணான்னு சொல்லுமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. தனது மனதை புரிந்து கொண்ட தனது தாயின் முடிவை எண்ணி செந்திலுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. மணவரையில் கௌரியை சந்தித்து தான் பேசியதை பார்த்தவள் அதற்குள் இப்படி அதிரடியாய் முடிவெடுத்து தனக்கு ஆனந்த அதிர்ச்சியை தருவாள் என அவன் எதிர்பார்க்கவில்லை. அன்னபூரணி வீட்டுக்கு வர அவளது பெரிய தம்பியும் பாக்கியத்தின் கணவருமான ராசையா வரவேற்றார். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? கல்யாணம் நல்லதான் முடிஞ்சுச்சா? நல்லபடியா முடிஞ்சது. வக்கீல பாத்தீங்களானே? கேஸ் நிலவரம் ஏதாவது சொன்னாரா? நல்ல விபரமா சொன்னாரு, நம்பிக்கையாவும் இருந்துச்சுமா. அவளை மண்டபத்துல பார்த்து மருமகளா மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டு வந்ததுமே நம்பிக்கையா நல்ல விஷயம் சொல்றீங்க. அவ அதிர்ஷ்டக்காரிதான். யாரம்மா சொல்ற? மண்டபத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன், மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. உடனே அவளை மாணிக்கத்துக்குன்னு பிக்ஸ் பண்ணியாச்சு. அன்னபூரணி கௌரியை திருமணம் செய்து வைக்க எண்ணியது தனது மூத்த மகன் மாணிக்கத்திற்கு. ஆனால் தனக்குத்தான் கௌரியை பேசியிருக்கிறாள் என செந்தில் கனவோடு இருக்கிறான். என்ன நடக்கப் போகிறது? அடுத்த பகுதியில் பார்ப்போம்.